இமேஜின் திஸ். நீங்க சில வருஷமா எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆஃப்டர் சம் டைம் உங்க ஃப்ரெண்டை மீட் பண்றீங்க. நீங்க பண்ற அதே எஸ்ஐபி அமௌண்ட் தான் அவரும் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவரோட வெல்த் டபுள் ஆயிருக்கு. என்ன டிஃபரன்ஸ்? நல்ல எஸ்ஐபி ஃபண்ட் சூஸ் பண்ணதுனாலயா, ஸ்மார்ட்டா ரீபேலன்ஸ் பண்ணதுனாலயா, இல்ல நீங்க மிஸ் பண்ண ஏதோ ஒரு க்ரூஷியல் சீக்ரெட் இருக்கா? நீங்க உங்க எஸ்ஐபில மேக்ஸிமம் பணம் பண்ணணும்னா மேக்கிங் எவ்ரி சிப் கவுண்ட் இந்த வெபினாருக்கு மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இன்னொரு இன்வெஸ்டர் இருக்காரு. எல்லாரும் பை பண்றப்போ இவரு செல் பண்ணுவாரு. மார்க்கெட் பேனிக் ஆகும்போது இவரு இன்வெஸ்ட் பண்றாரு. ரிஸ்கியா தோணுதுல, ஆனா சம்ஹவ் இவரு வின் பண்றாரு. இதுக்கு பேர் தான் கான்ட்ராரியன் இன்வெஸ்டிங். பியாண்ட் கன்சென்சஸ் த கான்ட்ராரியன் இன்வெஸ்டர் பிளே புக் வெபினாருக்கு மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஜஸ்ட் 5K or 10K சிப் ஆரம்பிச்சு 10 lakh போர்ட்ஃபோலியோவை ரீச் பண்ண முடியுமா? இது ரியாலிட்டியா இல்ல மித்தா? எக்ஸ்க்ளூசிவா விமென்காக கோடீஸ்வரி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்முலா வருது. மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஓவராலா நல்லா இருக்கு, உங்க கோல்ஸ்க்கு அலைன் ஆயிருக்கா, ரிஸ்க் ரிட்டர்ன்ஸ் பேலன்ஸ் கரெக்டா இருக்கா? இந்த டவுட்ஸ் இருந்தா அசெட் அலோகேஷன் டீகோடட் வெபினாருக்கு ஸ்கிப் பண்ணாம ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அண்ட் சண்டே போனஸா டைரக்ட் வெஸ்ட் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி பேச போறோம். நீங்க கரெக்டான சாய்ஸ் எடுத்திருக்கீங்களா, இல்ல உங்க மணிய கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்க டைரக்ட் வெஸ்ட் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் வெபினாருக்கு இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. லேர்னிங் சாட்டர்டே அண்ட் சண்டேல 5 சூப்பர் வெபினார்ஸ், கிளியர் ஸ்ட்ராட்டஜிஸ், நோ டைம் வேஸ்ட். இப்போவே மறக்காம எல்லா வெபினாருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நவ் இஸ் த ரைட் டைம். மார்க்கெட் எப்போ ரிகவர் ஆகும்? எல்லார் மைண்ட்லயும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. என்ன ரீசன் தெரியுமா? இதுக்கு முன்னாடி மார்க்கெட் எப்பெல்லாம் விழுந்ததோ ரொம்ப ஃபாஸ்டா ரிகவர் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் விழும்போது அந்த டிப்பில் வாங்குறதுங்கிறது பல பேருக்கு ஒரு வழக்கமாகிவிட்டது. ஆல்மோஸ்ட் எல்லார் மைண்ட்லயும் டிப்பு வந்தா வாங்கணும், வாங்கினா ஏறிடும் அப்படின்னு ஒரு சிம்பிளிஸ்டிக் முடிவை எல்லாருமே எடுத்து அதன் அடிப்படையில் இன்னைக்கு டிப்பு வரும்போதெல்லாம் அவசரப்பட்டு வாங்குறதுங்கிற ஒரு ஹேபிட்டுக்கே நம்ம வந்துட்டோம். பட் இந்த மார்க்கெட் அந்த மாதிரி ஒரு டிப்பில் இருந்து ஒரு வி ஷேப் ரிகவரி ஆகிறதுக்கான மார்க்கெட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா உறுதியா இல்லைன்னு சொல்லுவேன். என்ன ரீசன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த வளர்ச்சியின் வேகம், இதுக்கு முன்னாடி இருந்த குளோபல் ஸ்டெபிலிட்டி, இதுக்கு முன்னாடி இருந்த ஜியோபொலிட்டிக்கல் ப்ரெடிக்டபிலிட்டி இன்னைக்கு இல்லை. ஸோ இன்னைக்கு எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு உலகத்தில் நம்ம இருக்கோம். இப்படி அன்பிரடிக்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு வேர்ல்டில் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிஹேவியர் ரொம்ப ப்ரெடிக்டபிளாக இருந்துன்னு வச்சுக்கோங்க. நம்மளால் கோல்ட் ப்ரைஸ் எங்கே போகுதுன்னு சொல்ல முடியாது, ஆயில் ப்ரைஸ் எங்கே போகுதுன்னு சொல்ல முடியாது, அமெரிக்கா அடுத்து என்ன செய்வாங்கன்னு சொல்ல முடியாது, போர்கள் எப்படி மாறும்னு சொல்ல முடியாது, நாடுகளுக்கு இடையே டாரிஃப்ஸ் எப்படி மாறப்போகுதுன்னு சொல்ல முடியாது. இப்படி சொல்ல முடியாத, ப்ரெடிக்ட் பண்ண முடியாத விஷயங்கள் இருக்கும்போது மார்க்கெட் மொத்தம் ப்ரெடிக்டபிளா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறதே தப்பு. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம தப்பு பண்றோம். மார்க்கெட் டெஃபினட்டா அன்பிரடிக்டபிளா இருக்கும். ஸோ கீழே விழுந்தா டிப்பில் நீங்க வாங்கினா ஆட்டோமேட்டிக்கா வி ஷேப் ரிகவரி வரும்னு நினைக்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்துக்கு சரி வராது. இதுக்கு முன்னாடி இவ்வளவு நாளைக்கு அவ்வளவு ஈஸியா இருந்ததே சார், ஏன் இப்ப மட்டும் இப்படி? இத்தனை வருஷம் விழுந்தா வாங்குறோம், சில மாதங்கள்ல ஏறிடுச்சு, இப்ப மட்டும் ஏன் விழுந்தா எப்ப ஏறும்னு சொல்ல முடியாதுன்னு நம்ம நினைக்கணும். நிறைய பேருக்கு இந்த எண்ணம் இருக்கு, கேள்வி இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு. பட் ஆக்சுவலா கடந்த சில ஆண்டுகள் தான் மார்க்கெட்ல எக்ஸெப்ஷன். பட் கடந்த சில ஆண்டுகள்ல மார்க்கெட்டுக்கு வந்தவங்க கடந்த சில ஆண்டுகள் அவங்க பார்த்த மார்க்கெட் பிஹேவியர் தான் ரூல்னு நினைச்சுக்கிறாங்க. பட் இட் இஸ் த எக்ஸெப்ஷன். ரூல் இஸ் மார்க்கெட் வில் பி அன்பிரடிக்டபிள். மார்க்கெட் அன்பிரடிக்டபிளா இருக்கும்போது ரிகவரிஸ் வேகமாக வராது. ஓகே, இன்னைக்கு ரிகவரி வராமல் இருப்பதற்கு என்னென்ன காரணங்களை நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட், இந்தியாவினுடைய மார்க்கெட் ஸ்ட்ரக்சரே இன்னைக்கு இன்வெர்டடா இருக்கு. எல்லாருமே நிறைய பணத்தை கொண்டு போய் கடந்த 2 வருஷத்துல
சின்ன கம்பெனிஸில் போட்டிருக்காங்க. சின்ன கம்பெனிஸில் இவ்வளோ அதிகமாக பணத்தை போடும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் போதுமான அளவு கேர்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறது தான் சமீப ஆண்டுகளின் வரலாறு. ஸோ இப்படி கேர்லெஸ்ஸாக அதிக பணத்தை சின்ன கம்பெனிஸில் போடும்போது என்ன ஆகுதுனாக்கா, ஏதோ ஒரு பாயிண்டில் ரொம்ப ஸ்மார்ட் பீப்புள் ஷேர்ஸை விற்றுட்டு போயிடுறாங்க. அதுதான் இந்த ஜனவரி பிப்ரவரியில் நடந்தது. ஸோ ரொம்ப ஸ்மார்ட் பீப்புள் கேஷுக்கு போகும்போது இந்த ஷேர்ஸ் எல்லாமே ஒரு 20% 30% இறங்கிடுது. அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இறங்கின உடனே எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, இன்னும் எவ்வளோ இறங்கும்னு தெரியாது அப்படின்னு ஒரு பயம் ஒரு பக்கம் இருந்தது. பட் எப்போ ஒரு 25-30% ஃபால் இருக்கும், ஒரு சின்ன ரைஸும் இருக்கும். நம்ம எதிர்பார்ப்பில் தப்பு பண்ணுறோம்னா, இந்த 25-30% மார்க்கெட் மறுபடியும் ரீகைன் பண்ணிடும் அப்படின்னு சின்ன கம்பெனிஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இது தவறான எதிர்பார்ப்பு. ஸோ இழந்த மதிப்பில் ஒரு பகுதியை விட மார்க்கெட் மறுபடியும் பெற முடியும். இதில் பல பங்குகள் இழந்த மதிப்பை திரும்ப பெறாமலும் போகலாம். ஏன் இதை சொல்றேன்னாக்கா, நிறுவனங்களின் மதிப்பு குறைவதற்கு பல காரணங்கள் இருக்கு. ஒரு காரணம், பெரிய இன்வெஸ்டர்ஸ் வேகமாகவும் அவசரமாகவும் விற்பது. இப்போ ஃபண்டமெண்டல் ரீசன் இல்லாம அவங்களுடைய அவசர தேவைக்கு ஒரு பெரிய இன்வெஸ்டர் வித்து வெளியேறினால், உதாரணத்துக்கு FIS இந்தியாவில் வித்துட்டு போற மாதிரி, அப்ப அந்த பங்கு இந்த செல்லிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் மேலே போவதற்கு வாய்ப்பு இருக்கு. பட் பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல்ஸ் வீக்கன் ஆயிட்டு, அதன் அடிப்படையில் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் குயிக்காக வித்துட்டு வெளியே போனாக்கா, அவங்க வித்து வெளியே போனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பங்குகள் மறுபடியும் எழ வாய்ப்புகள் இல்லை. ஏன்னாக்கா எல்லாருக்கும் தெரியும் பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல்ஸ் வீக் ஆயிடுச்சு அப்படின்னு. பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல்ஸ் வீக் ஆகும்போது எதிர்காலத்தை பற்றின எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ள வேண்டும். நிறுவன மதிப்பும் அதற்கேற்றாற் போல் குறைய வேண்டும். அப்போ என்ன, இந்த நிறுவன மதிப்பு ஒன்று இனி வரக்கூடிய பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல்ஸோடு சரியாக இருக்கிறதுன்னு ஒரு கன்க்ளூஷன் பண்ணிட்டு இதே இடத்துல அந்த வேல்யூவேஷனை விட்டுடலாம். இல்லை இதுக்கும் மேலே ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இங்கேயும் வித்துட்டு போனாக்கா சேஃப்னு பல பேர் விற்கலாம். ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்கனாக்கா, இங்கேருந்து கூட இந்த நிறுவன மதிப்பு குறையணும்னு நினைப்பாங்க. இதுதான் 2 மாசத்துல நடக்கக்கூடிய மாற்றம். 2-3 மாசம் முன்னாடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இறங்காது அப்படின்னு நினைச்சவங்க போன குவார்டர் ரிசல்ட்டை பார்த்த உடனே அல்லது அதுக்கு முன்னாடியே வித்து வெளியே போயிட்டாங்க. ரிசல்ட்டை பார்த்த பிறகு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்ல வேளை வித்தோன்னு வித்தவன் நினைக்கிறான், எப்போ விற்க முடியும்னு விற்காதவன் நினைக்கிறான். எங்கெல்லாம் பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல் வீக் ஆயிருக்கோ அங்கே இந்த சிந்தனைகள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பட் இந்த மாதிரி பெரிய இன்வெஸ்டர்ஸ் நினைக்கும் போது அதர் சைடில் விலையை மட்டுமே பார்த்து இவ்வளோ இறங்கியிருக்கு வாங்கலாமா, இவ்வளோ இறங்கியிருக்கு வாங்கலாமான்னு நிறைய பேர், கோடிக்கணக்கான பேர் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் இந்த வீடியோ பிகினிங்கில் சொன்ன மாதிரி ஒரு ஷார்ப் டிப் இருந்தால் ஒரு வி ஷேப் ரிகவரி வரும்னு நினைக்கிறாங்க. இது எதிர்பார்ப்பு உருவாக்குவதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். இப்படி திங்க் பண்ணுறதுனால தான் அவங்க இப்படி வாங்க அவசரப்படுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிஹேவியர் இந்த மார்க்கெட் கான்டெக்ஸ்டுக்கு உறுதியாக சரி வராதுங்க. இது ஒத்து வராது. ஏன்னா ஃபண்டமெண்டல் வீக்னஸ் இருக்கு பாருங்க, ஃபண்டமெண்டல் நிறைய மாறி இன்னைக்கு வீக்காக இருக்கும்போது அதை இவங்க சரியாக அளவிடுறது கூட இல்லை. நிறைய பேர் என்கிட்ட இந்த கம்பெனி வாங்கலாமா அந்த கம்பெனி வாங்கலாமான்னு மெசேஜில் கேட்பாங்க. இந்த கம்பெனியில் இந்த பிரச்சனை இருக்க, இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாக்க தெரியாதுன்னு உடனே பதில் போட்டுடுறாங்க. அப்போ எனக்கு என்ன தோணுது, இவங்க வெறும் விலையை பார்த்து இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு வெறும் ப்ரைஸ் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெளிவாக தெரியுது. ப்ரைஸ் ரிசர்ச் இந்த காலச்சூழலுக்கு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஹேபிட். ஸோ ப்ரைஸ் ரிசர்ச்சை நிச்சயமாக இன்வெஸ்டர்ஸ் கைவிட வேண்டும். வேல்யூவேஷன் ரிசர்ச் தான் நீங்கள் பண்ணணும். இந்த கம்பெனிக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறுவன மதிப்பு சரியா அல்லது குறைவா அல்லது அதிகமான, இந்த 3 பக்கெட்ல எல்லா கம்பெனியும் நீங்கள் போட முடியும். ஃபர்ஸ்ட் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனியும் அண்டர் வேல்யூடா, ஃபேர்லி வேல்யூடா, ஓவர் வேல்யூடான்னு பிரிச்சுக்குங்க. எதெல்லாம் ஓவர் வேல்யூடோ அதை நீங்கள் விற்க வேண்டி இருக்கும்னு
யோசிக்க ஆரம்பிங்க. விற்கணுமா கூடாதான்ற ஒரு கேள்வியை எழுப்புங்க. எதெல்லாம் அண்டர் வேல்யூடோ அங்கே நீங்கள் வந்து போய் வாங்கலாம். இந்த 3 பக்கெட்டில் போடாமல் வெறும் ஹைலேருந்து எவ்வளோ விழுந்திருக்கு அப்படின்னு ப்ரைஸ் ரிசர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓவர் வேல்யூடு கம்பெனி போய் வாங்குவீங்க. இப்போ அதுக்கப்புறம் அந்த கம்பெனி விழும்போது உங்கள் கான்ஃபிடன்ஸ் மேலும் சரிந்து விடும். என்ன பண்ணுறதுன்னு ஒரு கையற நிலைக்கு நீங்கள் வருவீங்க. அப்படி வரக்கூடாது. இந்த மார்க்கெட் பல பேரை மேலும் சோதித்து விடும் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை. ஏன்னா இது அந்த மாதிரியான ஒரு கலச்சூழல். ஸோ இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் சிச்சுவேஷனில் இன்னும் நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம். அவசர போக்கில் இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்துட்டு நாளை காலையில் வாங்குறதுங்கிற ஹேபிட்லேருந்து எல்லாருமே வெளியே வந்தாங்கன்னா, நான் தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டே வரேன். மறுபடியும் நான் சொல்கிறேன். வீடியோ பார்த்துட்டு மறுநாள் காலையில் ஷேர் வாங்குற காலம் முடிந்து விட்டது. அதுவும் விழுந்த ஷேரை போய் வாங்குறது விழற கத்தியை போய் பிடிக்கிறதுக்கு சமம். எரியற பில்டிங்குள்ளே ஓடுறதுக்கு சமம். இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. செய்வதற்கான எந்த விதமான அதிக ரிவார்டும் உங்களுக்கு கிடைக்காது. ரிவார்டு இல்லாத ஒரு விஷயத்தை எதுக்காக செய்யறோம்? இந்த மார்க்கெட் இப்போ கூட செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டாகத்தான் எனக்கு தெரிகிறது. குறிப்பிட்டு சொல்லணும்னா சின்ன நிறுவனங்கள், மிட் கேப், மைக்ரோ கேப், எஸ்எம்இ இங்கெல்லாம் விற்கிறதுக்கு தான் எல்லாருமே லைன் கட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ ஏறுதே சார் அப்படின்னாக்கா இன்னும் சில நாள் ஏறும், அதுக்கப்புறம் விற்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த விலை ஏற்றத்தை அப்படித்தான் பார்க்கணும். எங்கே நீங்கள் வாங்கலாம்னாக்கா, இல்லை இந்த வேல்யூவேஷன் ரொம்ப சீப்பு, அடுத்தது இதெல்லாம் செய்ய போகிறாங்க, அதனால் இந்த வேல்யூவேஷனில் வாங்கலான்னு உங்களுக்கு தெளிவாக எங்கே தோணுதோ அங்கே மட்டும்தான் நீங்கள் வாங்க முடியும். என் பார்வையில் இந்த மார்க்கெட்டில் இப்போ கூட 10 to 20% ஆஃப் த கம்பெனிஸ் தான் அந்த இடத்துல இருக்குது. பாக்கி எல்லாமே விலை சரிவை எதிர்கொண்ட பின் மேலும் விலை சரிவதற்காக காத்திருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கு. இதில் ரிலேட்டிவாக பார்க்கும்போது லார்ஜ் கேப் ஒரு சேஃபர் பிளேஸ், மிட் கேப் மோஸ்ட் ரிஸ்கி பிளேஸ், அதுக்கு அடுத்தபடியாக ஸ்மால் கேப் எக்ஸ்ட்ரீம்லி ரிஸ்கி பிளேஸ், அதற்கு அடுத்தபடியாக எஸ்எம்இ கவர்னன்ஸில் மோஸ்ட் ரிஸ்கி பிளேஸ். வேல்யூவேஷன் வைஸ் ஹை ரிஸ்க், கவர்னன்ஸ்லையும் சேர்ந்து ரிஸ்க். ஸோ இந்த 3 இடங்கள்லையும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரேலி ஆச்சுன்னா ஷேர்ஸை விட்டு வெளியேற வேண்டி இருந்தால் அங்கே கண்டிப்பாக நீங்கள் வெளியேறணும், வெயிட் பண்ணக்கூடாது. நான் வாங்கின ரேட் ஹையாக இருக்கே, நான் எப்படி குறைஞ்ச விலையில் விற்கிறதுன்னு நிறைய பேருக்கு ஒரு சங்கடம் இருக்குது, சிக்கல் இருக்குது. இன்னைக்கு உங்ககிட்ட காசு இருந்தால் இந்த பங்கை வாங்கக்கூடாது, விற்கணும் அப்படின்னு இன்னைக்கு ரிசர்ச் உங்களுக்கு அறிவுறுத்தினால், உங்களுடைய ஆய்வுகள் உங்களுக்கு ஒரு ஒப்பீனியனை உருவாக்குனா அந்த ஒப்பீனியனை நீங்கள் கேட்டு தான் ஆகணும். உங்களுடைய பேச்சை நீங்களே கேட்க மாட்டீங்கன்னு இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு லிசன் டு யுவர் வேர்ட்ஸ். உங்கள் மைண்ட் என்ன சொல்லுது, ஹெட் என்ன சொல்லுது, விற்கணும்னு சொல்லுதா, விடுங்க. ஹிஸ்டாரிக் காஸ்ட், நீங்கள் என்ன விலைக்கு வாங்கினீங்கன்றது என்னை பொறுத்த வரைக்கும் சங்க், அது ஆல்ரெடி போயிடுச்சு. அந்த விலை வந்தாதான் நான் விற்பேன் அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த விலை வரவே இல்லைன்னா என்ன பண்ண போறீங்க? உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக்கை நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, 50 ரூபா வந்துச்சு. இங்கேருந்து 100% ஏறினா தான் அது 100 ரூபாய்க்கு போகும். இப்போதைக்கு 4-5 வருஷத்துக்கு நடக்காதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வெயிட் பண்ண போறீங்களா? சரி, வெயிட் பண்ணுறீங்க 4-5 வருஷம். ஆனால் அது 7-8 வருஷம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? 4-5 வருஷம் வேஸ்ட் ஆகிடும். 7-8 வருஷத்துல கூட வரல, சில ஸ்டாக் வந்து 10 வருஷம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ ஒரு பக்கம் நீங்கள் உங்கள் 100 ரூபாயை 50 ரூபா ஆக்கிட்டீங்க, இன்னொரு பக்கம் அந்த 50 ரூபாயை 50 ரூபாயாவே வச்சிருக்கீங்க. ஸோ அதை மறுபடியும் 100 ரூபாய் போகிறது கூட நீங்கள் எதுவுமே செய்யலைனாக்கா காலம் தான் போயிட்டே இருக்கும். யூ வில் லூஸ் ஃபர்ஸ்ட் மணி தென் டைம். என்னை பொறுத்த வரைக்கும் இஃப் யூ ஆல்ரெடி லாஸ்ட் மணி, நீங்கள் டெஃபினட்டாக இதுக்கு மேலே டைமை வேற லூஸ் பண்ணக்கூடாது. டைமை லூஸ் பண்ணாத விதமாக நீங்கள் மறுபடியும் உங்கள் முதலீட்டு அணுகுமுறையை மாற்றிக்கிட்டு, தேர்வுகளை மாற்றிக்கிட்டு பயணித்தால் நீங்கள் லூஸ் பண்ண மணியையும் மறுபடியும் மீட்டு விட முடியும் ரீசனபிள் டைமில். அதற்கான வாய்ப்பு இன்னைக்கு கூட உங்கள் முன்னாடி இருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டியதுதான் இன்னைக்கு முதலீட்டாளரின் கடமை. மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக ரிகவர் ஆகும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது வி ஷேப் ரிகவரிக்கான ஒரு சந்தைக்களம் இல்லை. அந்த புரிதலோடு இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.
மார்க்கெட்ஸ் அப் அண்ட் டவுன் போற சுச்சுவேஷன்ல நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்கும். நம்ம ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா, இப்போ இன்வெஸ்ட் பண்ண கரெக்டான டைமா, கேஷை யூஸ் பண்ணமா இல்லை கண்டினியூ பண்ணுமா, எங்க இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய கேள்வி வரும். அதுக்கு தான் ஆஸ்க் M2W எனிதிங். நம்ம பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட் ரிலேட்டட் டவுட்ஸ்க்கு டைரக்டா எங்க எக்ஸ்பர்ட்ஸே ஆன்சர்ஸ் கொடுக்குற ஒரு சூப்பர் இனிஷியேட்டிவ். ஆனா எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது? சிம்பிள். வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, உங்களோட டவுட்ஸை ஷேர் பண்ணுங்க. Ask M2W anything because the right advice matters.